அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து மட்டன் கோலா பிரியாணி தான். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1/2 கிலோ மட்டனை வந்து போன்லெஸ் மட்டனாக எடுத்துக்காங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்காங்க. இப்போ வேக வச்ச மட்டனோட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வறுத்து அரைச்ச பொட்டுக்கடலை பவுட்ரு, மல்லித்தூள், சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. உப்பையும் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கறியிலேயே உப்பு போட்டிருக்கனால இதில் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்ச கறி எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்ன பாலாக வந்து உருண்டை போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் சின்ன சைஸாகவே நம்ம குலோப் ஜாமுக்கு உருண்டை போடுற மாதிரி சின்ன சின்ன பாலாகவே உருண்டை போட்டு இப்போ ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம உருண்டை போட்ட எல்லாமே நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாமே இந்த கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ எல்லாமே பிளேட் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து 1/2 கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதையுமே எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்கும்ல அந்த எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே ஆட் பண்ணிவிட்டு 3 மீடியம் சைஸ் வந்து பல்லாரி வெங்காயம் வெட்டி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் கல் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். உப்புமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெயில் போடுறதுனால கொஞ்சம் கலருமே பிரியாணி கொடுக்கும். அதனால் நான் வந்து எப்போவுமே எண்ணெயில் தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவேன். அதோட 3 மீடியம் சைஸ் வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து சாட்டே பண்ணுங்கள். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக மல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் லெமன் அதையும் ஆட் பண்ணுங்கள். லெமன் ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண கறி கோலா அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு கிண்டாதீங்க. வந்து பீசஸ் உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தண்ணியுமே நீங்கள் ரைஸுக்கு வந்து 1 டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா 2 டம்ளர் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச ரைஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்காண்டு. உப்பு பத்தலன்னு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 2 விசிலுக்கு வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பரான மட்டன் கோலா பிரியாணி ரெடி ஆயிரும். நல்லா உதிரியாக இருக்குது. நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரியாணி வந்து சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு என்னென்னு.